Assalamualaikum everyone, welcome back to my channel. இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் தக்கடி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒத்தன்டிக் டிஷ்ஷான தக்கடி ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டிஷ். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டிஷ்ஷை ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி செய்வாங்க. ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் ரொம்பவுமே டேஸ்டியாக இந்த தக்கடியை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர்லேயே குக் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடாவினதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தில் ஒன்றை சேர்த்து அதை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஸ்டார்ட் ஆகினதும் அதில் கருவேப்பிலையையும் ரம்பையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகி வர நேரம் நல்ல ஒரு எரவமாக வரும். அந்த நேரம் அதில் கருவேப்பட்டை துண்டு 2-3 மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகினதும் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் பச்சை வாசம் போனதும் அதில் நான் 1/2 தக்காளி மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பீஃப் கறிக்கு மாதிரி தக்காளி கட்டாயம் சேர்க்கணும்னு இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வானாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ள இயலும். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் பீஃபை சேர்த்துக்கொள்ளணும். தனி பீஃபாக இல்லாமல் இந்த மாதிரி முள்ளோடு சேர்ந்த மாதிரியான பீஃபாக எடுத்தால் தான் தக்காளி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். நாங்கள் தாளித்தது பீஃப் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் வதங்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணி அதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். இன்றைக்கு நான் இந்த தக்காளி செய்கிறதுக்கு ஜெஃப்னா கறி பவுடர்ன்ற ஒரு ஸ்பைஸ் எடுத்துக்கிறேன். அது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் மாதிரியும் கிடைக்கிது. அது இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கிற சில்லி பவுடர் அமௌண்ட்டோட இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. மீட்டோட எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து நல்லா வதங்கி வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறதால இந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ இதில் இந்த பீஃப் வேவுறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கொள்ளணும். தண்ணி ஆட் பண்ணுற நேரம் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் கவர் பண்ணி இதை ஒரு 4 விசிலுக்கு மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறேன். இந்த பீஃப் கறியை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாமல் நார்மல் பாட்டில் நார்மலாக ஸ்டவ்வில் குக் பண்ணுறதா இருந்தால் பீஃப் ஒரு 3/4 மாதிரி வேவுற பதத்தில் இறக்கிடுங்க. அடுத்ததான் நாங்கள் தக்கடிக்கான மாவு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு நான் கோதுமை மாவில் தான் தக்கடி செய்கிறேன். அதுக்கு 750 கிராம்ஸ் மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதோட 2.5 கப்ஸ் துருவின தேங்காவும் உப்பு 2 டீஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மாவு பிசைகிற நேரம் கொஞ்சம் உப்பை குறைச்சியே சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் பீஃப் கறியில் கிரேவியால் தான் மாவை பிணைய போகிறோம். ஸோ உப்பை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. மாவு தேங்காய் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற பீஃப் கறி நல்லா சூடாக இருக்கிற நேரமே அதால் கிரேவி ஒரு 1 கப் மாதிரி வேறையாக எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியால் தான் நாங்கள் இன்றைக்கி மாவு பிசைய போகிறோம். நார்மலாக நாங்கள் எடுக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் இல்லாட்டி நார்மல் வாட்டர் எடுத்து மாவு பிசைகிறத விட இந்த மாதிரி இந்த கிரேவியாலேயே மாவை பிசைஞ்சு எடுத்தால் நாங்கள் செய்கிற தக்கடி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தக்கடி செய்கிறதால இந்த தக்காளி நல்ல ரஃப்பாக இருக்குமான்னு யோசிப்பீங்க.
அதுக்கு தான் நாங்கள் நல்லா கொதிக்கிற கிரேவியை ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி செய்கிறதால தக்கடி நல்லா சாஃப்டாக ஸ்டீம்ட் ஃப்ளாரில் செய்கிற மாதிரி நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவியாக ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைகிற நேரம் அதுக்கு கிரேவி போதாமல் போனால் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி டோவை நல்லா ஸ்மூத்தாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக செய்கிறதுக்காக கையில் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. தக்கடியோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இந்த தக்கடி ஷேப்ஸ் இருக்கிறத பார்க்கலும். பட் மோஸ்ட் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன போலை எடுத்து அதை கையால் ரவுண்ட் ஆக்கி அதில் நடுவை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செய்வாங்க. இந்த ஷேப்பில் செய்கிறதால தக்கடி நல்லா குயிக்காக நல்லா உள்ளுக்கெல்லாம் வெந்து வரும். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மாதிரி இந்த சைஸில் போல்ஸை செஞ்சிங்கன்னா சாப்பிட்ற நேரம் நல்ல ஜூஸியாக அந்த மாதிரி டேஸ்ட்டோடு இருக்கும். அடுத்ததாக ஒரு பொட்டை எடுத்து அதில் நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பீஃப் கறியை சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் இதிலேயே தக்கடியும் சேர்க்குறதால பொட்டை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயை கட்டிப்பால் 2 கப்ஸும் தண்ணிப்பால் 2 கப்ஸும் வேறு வேறையாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ்வில் ஃப்ளேமை ஆன் பண்ணி வச்சுட்டு அது லைட்டாக சூடாகி கொண்டு வர நேரம் அதில் எடுத்து வச்சிருக்கிற தண்ணிப்பால் 2 கப்ஸையும் சேர்த்துக்கொள்ளணும். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கிரேவி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மில்கை ஆட் பண்ணி மில்க்கும் கிரேவியும் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு முதல்லையே தக்கடி மாவை ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கிரேவி நல்லா கொதிச்சு வர நேரம் அடுப்பில் ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக்கி வச்சுட்டு அதில் பால்ஸை சேர்த்துக்கோங்க. நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற தக்கடியை இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. செஞ்சு வச்சிருக்கிற தக்கடி மாவு எல்லாத்தையும் ஒரே அடியாக கொட்டினீங்கண்டா அது எல்லாம் ஒன்றோடொண்டா சேர்ந்து ஒரு மாதிரி ஒட்டி கொண்டு வரும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு போலையாக எடுத்து போடணும். மாவை ஆட் பண்ணுற நேரமும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சட்டியில் எல்லா சைடும் வர மாதிரி கொஞ்சம் எல்லா சைடும் ஈவனாகவே கொஞ்சம் பால்ஸை போட்டுக்கோங்க. அதை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வேக விட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அடுத்த பேட்ச் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற தக்கடியையும் சேர்த்துக்கோங்க. ஒரே அடியில் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதால தக்கடியெல்லாம் ஒட்டாமல் ஒழுங்காக நல்லா அழகாக நீட்டாக வரும். இந்த மாதிரியே நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற தக்கடி எல்லாத்தையும் ஒரு பெஜ்ஜாவே சேர்த்து கிரேவியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வேக வச்சுக்கொள்ளணும். நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்கிற நேரம் கட்டாயம் ஃப்ளேம் லோவில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி கீழே உள்ள தக்கடி எல்லாம் கூடுதலாக வெந்து லாஸ்ட்டில் பால்ஸ் எல்லாம் ரப்பர் மாதிரி இருக்க பார்க்கும். ஸோ கட்டாயம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நாங்கள் சேர்த்திருக்கிற தக்கடியையும் விட கிரேவி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் தக்கடி வெந்து வர்றதுக்கு கணக்காக இருக்கும். 5 மினிட்ஸுக்கு பிறகு பார்க்குற நேரம் இந்த மாதிரி தான் தக்கடியும் கிரேவியும் ஈக்குவலான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த நேரம் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொட்டை லிட் கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வேக வச்சிடுங்க. 10 மினிட்ஸில் லிட்டை ஓப்பன் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கட்டிப்பால் 2 கப்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு ஸ்டிக்காலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லிட் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடுங்க. அரிசி மாவில் செய்கிற தக்கடி தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற நேரம் ஈஸியாக உடைய பார்க்கும். நாங்கள் இது கோதுமை மாவில் செஞ்சுருக்கிற தக்கடினால இது அவ்வளோ ஈஸியாக உடையாது. இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஒரு ஸ்டிக்கை வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். நிறைய பேர் தக்கடி செய்கிற நேரம் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லி தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், தக்கடி க்ரீமியாக அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். தக்கடி வெந்திருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கிரேவியோடு இருக்கிற நேரமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்கடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுண்டு.
நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். அதோட இந்த தக்கடி சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். தக்கடியோட கிரேவி லூஸாக இருந்தாலும் தக்கடி ஆறுற நேரம் அந்த கிரேவியெல்லாம் திக்காகவே நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வரும். கிரேவி மிச்சமே லூஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது, திக்காக இருந்தால் தான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கிரேவி நல்லா திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் இதே மெத்தடில் இந்த தக்கடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா இனி எப்போவுமே இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். உங்களோட வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு நான் எட் பண்ணியிருக்கிற மசாலா பவுடர்ஸோட மெஷர்மெண்ட்ஸை விட உங்களுக்கு கூட்டியோ குறைச்சியோ எடுத்துக்கொள்ள இயலும். தக்கடியை நீங்கள் சர்வ் பண்ணுற நேரம் நல்லா ஹாட்டாகவே சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் தக்கடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வர ஒரு வீடியோவில் அரிசி மாவு தக்கடி செய்கிறது எப்படின்றும் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் நீங்கள் இன்றைக்கு தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.